நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தையோடைய வயிறு எப்பயுமே குண்டா உருண்டையா ப்ளோட் ஆன மாதிரியே இருக்கே, ஒன்றுமே சாப்பிட கொடுக்கல, ஆனால் வயிறு மட்டும் உப்பியே இருக்கு, என்ன பிரச்சனை? ஏதா பிரச்சனையா? பார்த்துருவோமா? நான் உங்கள் குழந்தைங்க டாக்டர் டாக்டர் விபி சிவகுமார், ஜன்யா சைல்ட் கிளினிக், வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையிலேருந்து. ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா குழந்தைகளோட வயிறும் உப்பலாக தான் இருக்கும். நம்ம குழந்தைங்கிறனால நம்ம ஒவ்வொன்றையும் உத்து கவனிக்கிறனால அது ஆப்வியஸாக தெரியுது. ஃபஸ்ட்டு இயற்கையாகவே ஃபஸ்ட்டு 6-7 மாதம் வரைக்கும் குழந்தையோட வயிறு பகுதி, நெஞ்சு பகுதி, இதெல்லாம் தலைப்பகுதி, இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், கால்களையும் கைகளையும் காட்டலும். ஸோ அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிறனால வயிறு உப்பலாக இருக்கும். அது தவிர குழந்தைங்க மூச்சு விடும் பொழுது வாய் வழியாகவும் காற்று சுவாசிப்பாங்க. வாய் வழியாக போகிற காற்று வயிற்றுக்கு போகும். ஸோ பலூன் ஃபில் ஆன மாதிரி வயிறு தெரியும். சரி, போக போக அது எப்படி சரியாயிருது அப்படின்னா, மஸ்குலேச்சர், ஸ்டொமக்கோட மசில்ஸு எப்படி ஜிம் பண்ணுறவங்க, அந்த 6 பேக் மசில்ஸ் டெவலப் பண்ணுறவங்களாம் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் எவ்வளோ தான் கொழுப்பு இருந்தாலும் வயிறு உள்ளே அடக்கி காப்பாற்றுதோ, அந்த மாதிரி குழந்தைங்க விளையாட பிடிக்க இருக்கும் பொழுது, குப்பரை இருந்து கவிழும் பொழுது அந்த ஸ்டொமக் மசில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஸ்டொமக் மசில்ஸ் டெவலப் ஆனதும் வயிறு உப்பலாக தெரியாது. அது வரைக்கும் மசில்ஸ் வீக்காக இருக்கிறனால புடச்சிக்கிட்டு தான் தெரியும். ஆக்சுவலி காற்று பிரிஞ்சாலோ, மோஷன் போனாலோ, இல்லை பர்பிங் வந்தாலோ அந்த வயிறு தன்னைத்தானே சாஃப்ட் ஆகிக்கும்.